வாழ்க வையகம், செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் 10 நாள் ஆன்லைன் வகுப்பு. இதுவரை உலகத்தில் இது போன்ற முழுமையான இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்சு டீட்டெயிலாக சொன்ன வகுப்பு கிடையாது. இந்த அருமையான வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்கு சம்மதித்த எனது நண்பர் திரு சாய்ராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அன்புள்ளங்கள் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நண்பர்களே, ஆரம்பத்தில் இது ஒரு 10 நாள் வகுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? ஆனால் கண்டிப்பாக 10 நாளில் முடியாது. ஒரு குத்து மதிப்பாக 10 நாள் முடிக்கலாம்னு நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸை பார்த்தீங்கன்னா 15 நாள் பக்கம், ஒரு 16 நாள் பக்கம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, சுமார் 15 நாள் இந்த வகுப்பு நடக்கும். அது சிலபஸ் முடிய தான் கரெக்டாக 15 நாளா இல்லை 17 நாளா அப்படிங்கிறது தெரியும். இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக கண்டிப்பாக ஒரு 15 நாள் கிளாஸ் இருக்குது, 10 நாள் கிளாஸ் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பு ரொம்ப முக்கியமான வகுப்பு. அதனால் நோட்டு பேனா வச்சுருக்கணுங்க. சொல்ல 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 எந்த அளவுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், பேப்பர் பேனா வச்சு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நிறைய எழுதி வைங்க. கிளாஸ் முடிச்சுன்னா திரும்ப பாருங்கள். அதாவது ஒரு முறை இந்த வீடியோ பார்த்துட்டா திரும்ப அந்த வீடியோ பார்க்காத அளவுக்கு அந்த குறிப்புகள் இருக்கும். நான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வகுப்பும் கலந்துக்குவேன். அப்படி திரும்ப பார்க்கறனால தான் எனக்கு புரிஞ்சுக்குங்க. நானும் ஒரு தடவை பார்த்தா எல்லாம் புரியாது. ஒரே வகுப்பை நோட்ஸ் எடுத்து 10 முறை 20 முறை நோட்ஸை பார்ப்பேன். அதை ஒரு வரி பார்க்கும்பொழுது எனக்கு நிறைய ஞாபகம் வரும், இந்த கிளாஸில் நடந்த விஷயங்கள். எனவே நிறைய நோட்ஸ் எடுத்து நீங்கள் இந்த வகுப்பை கற்றுக்கிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யணும். கெட்ட காரியம் பண்ணுற எல்லாருமே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நல்லா கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. நல்ல காரியம் பண்ணுற யாருமே இதுக்குள்ளே வர்றதே இல்லை. அதனால தான் சக்ஸஸ் ஆகிறதில்ல. எனவே நல்ல பொருள்களை வச்சுருக்கிறவங்க, நல்ல எண்ணம் உள்ளவங்க, நல்ல காரியம் செய்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் ஜெயிக்க முடியும், நல்ல காரியத்தை கொண்டு போய் சேர்த்த முடியும். இந்த வகுப்பு கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு விஷயம், இந்த வகுப்பில் கலந்துருக்கு முன்னால் ஒருவேளை நீங்கள் நான் நடத்தின செல்ஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த வகுப்பு இன்னும் சிறப்பாக உங்களுக்கு புரியும். ஆமாங்க, நானும் ஒரு வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன், ஆன்லைன் வகுப்பு, 10 நாள் வகுப்பு. அதுக்கு பேர் செல்ஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தர்ம வாழ்வாதார வித்தை. இந்த வகுப்பு ஆன்லைன் மூலமாக நடக்குதுங்க. 10 நாள் வகுப்பு, தினமும் 1 மணி நேரம். அதற்கு கட்டணம் வெறும் 500 ரூபாய். அந்த வகுப்பில் 10 நாள் நான் பேசியிருப்பேங்க. அந்த 10 நாளில் ஒரே ஒரு நாள் மட்டும் சாய்ராஜ் அவர்கள் டிஜிட்டல் பிஸ்னஸை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் தான் நாங்கள் முடிவு பண்ணோம், அது பத்தாது, 1 மணி நேரம் பத்தாதுன்னு. அதுக்கு மட்டுமே தனியாக இப்போ 15 நாள் கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே இந்த வகுப்பில் கலந்துருக்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், இந்த வகுப்பு முடித்த உடனே தயவு செய்து தர்ம வாழ்வாதார வித்தைங்கிற செல்ஃப் சஸ்டைனபிள் பிஸ்னஸ் அப்படிங்கிற 10 நாள் ஆன்லைன் வகுப்பில் கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும். அந்த 2 வகுப்பு சேர்ந்தாதான் பெனிஃபிட். ஏன் சொல்கிறேன்னா, அந்த 10 நாள் வகுப்புலைங்க எந்த பிஸ்னஸை சூஸ் பண்ணுறது, எப்படி வேலைக்கு போகிறது, நம்ம வேலைக்கு போகிறதா பிஸ்னஸ் பண்ணுறதா, மேனேஜர் டார்ச்சர் பண்ணால் எப்படி தப்பிக்கிறது, எப்படி ப்ரொமோஷன் வாங்குறது, எப்படி மார்க்கெட் பண்ணுறது, நம்ம ஏன் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை என்ன பண்ணணும்னு ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பிஸ்னஸ் நான் பேசின அந்த 10 நாள் வகுப்பு உலகத்தில் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க, சான்ஸே இல்லை. எனவே
அந்த வகுப்பில் அவசியம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோள். ஹீலர் பாஸ்கர்னு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேங்க, அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புது புது விஷயங்கள்லாம் அப்டேட் ஆகும். சரிங்க, இப்பொழுது டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு 15 நாள் ஆன்லைன் வகுப்புடைய முதல் நாளை ஆரம்பிக்கலாம். இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக திரு சாய்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தான். இதுல ஒரு சில பேருக்கு அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு சில பேர் அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதே கிடையாது. இதாங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா ஒரு பணத்தை ரொம்ப ஈஸியா சர்வ சாதாரணமாவே நம்ம என்ன பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும். அதை தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 பிசினஸ் மேன் இருக்காங்க. 2 பேரும் ஒரே பொருளை தான் உற்பத்தி பண்றாங்க. ஸோ இதுல 2 பேர்ல ஒருத்தர் ஒரு மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒருத்தர் 10 நிமிஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஸோ இதுல இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இவருக்கு கிடைக்கல. ஸோ இவர் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாரு, இவர் ஏன் சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் மேனுக்கு தெரியல. இந்த கிளாஸ்ல ஸ்டார்ட் அப் பிசினஸ்மேன் இருக்கலாம், அதாவது ஒரு தொழிலை இப்போதாங்க நான் தொடங்கினேன், அந்த தொழிலை அடுத்த கொண்டு போறதுக்கான வேலைகளை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஆட்களா இருக்கலாம். இல்ல அப்படின்னா பிசினஸை இப்போ கரண்ட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சனா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பர்சனாவும் இருக்கலாம். பிசினஸை இது வரைக்கும் நான் ஸ்டார்ட்டே பண்ணல, என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்றது எனக்கும் தெரியல, இனிமே தான் நான் என்ன பிசினஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களா இருக்கலாம். இந்த கேட்டகரியில நீங்க எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளா இருந்தாலும் சரி, இந்த கிளாஸை நீங்க முழுமையா கம்ப்ளீட் பண்ணும்போது உங்க கையில ஒரு 2 ஆப்ஷன் இருக்குங்க. நம்பர் 1, உங்களோட பிஸ்னஸ்குள்ள இருக்கிற நீங்க உங்க பிஸ்னஸை ரொம்ப சர்வ சாதாரணமா அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போயிடலாம். அதுல இருந்து மணி நிறைய ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 2, என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பிசினஸ் ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாரு, அதாவது நிறைய பேர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில பேர் பிசினஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களோட பிசினஸை நீங்க என்ன பண்ணலாம், உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை எடுத்து அவங்களோட பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து அதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப சர்வசாதாரணமா இந்த கிளாஸ்ல நடக்குங்க. ஸோ இதுல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சனா இருந்தாலும் சரி, இதுல ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு சில விஷயங்கள் தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சனா இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இருக்கக்கூடிய பர்சனா இருந்தாலும் சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிருக்கலாம், நிறைய கோர்சஸ் போயிருக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய படிச்சிருக்கலாம், யூடியூப்ல நிறைய டுட்டோரியல்ஸ் அட்டன் பண்ணிருக்கலாம். ஸோ எவ்வளவு விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இந்த கிளாஸை ஒரு ஃப்ரீ மைண்டடா ஃப்ரீயா அட்டன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த கிளாஸ்ல இருக்குங்க. ஸோ இந்த பல பேரை பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா ஒரு பெரிய கடல்ப்பா, ஸோ அதில் எல்லாத்தையும் படித்து வச்சு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் பெரிய கம்பு சுத்திரவெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப சர்வசாதாரணமாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே, அதாவது இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஒரு ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட்டையும் அந்த பிஸ்னஸோட டேர்ன் ஓவரையும் 3 மடங்கு 4 மடங்கு உங்களால் அதிகப்படுத்த முடியும். அந்த ஒரு ஷூரிட்டியை என் சைட்ல இருந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த கிளாஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அனாட்டமிக் தெரபி ஃபவுண்டேஷன். இன்னைக்கு நீங்க கலந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த கிளாஸை உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ண போகிறது சாய்ராஜ், அதாவது நான் தான். என்னோட ப்ரொஃபைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் மாஸ்டரேட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 10 வருடங்களாக இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், யூஎஸ், யூகேன்னு சொல்லி பல கம்பெனிக்கு, பல எம்என்சி கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். ஸோ இது என்னோட ப்ரொஃபைல். ஐ எம் ஹேவிங் மோர் தென் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நமக்கு இருக்கிறதுனால எனக்கு இதை பற்றி ஒரு சில நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த நாலேஜையும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்றது தான் என்னோட தாட். ஒரு டைமில் இந்த எம்என்சிஸ் கம்பெனிஸில் நிறைய கம்பெனிஸில் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியும் கொடுத்துருக்கிறேன். ஸோ அந்த டைமில் நமக்கு மைண்டில் ஒரு சில விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 7,79,00,000 பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே எவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி ஃபெயிலியர் ஆனவங்கள்ட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பிசினஸ் நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன்,
ஆனால் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு, எப்படி தோத்தேன் அப்படின்றது எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ரொம்ப சர்வசாதாரணமாக எப்படி ஒரு பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ இது இந்த மார்க்கெட்டிங்கும் இந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சில பேருக்கு தெரியாததுனால தான் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து அவங்க லாஸ் ஆகுறாங்க. ஸோ இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம், ஸோ நம்ம பீப்புளுக்கு இந்த விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அனாட்டமிக் தெரப்பி ஃபவுண்டேஷனும் ஹீலர் பாஸ்கர் சாரும் எனக்கு இந்த சப்போர்ட்டை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு ஹீலர் பாஸ்கர் சாருக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு இந்த கிளாஸை நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, how to attend the class. இந்த வகுப்பில் நீங்கள் எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகுப்பை நீங்கள் அட்டன் பண்ணும்போது கம்பல்சரி ஒரு நோட்டையும் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கணும். எதுக்காகனா இந்த வகுப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். ஸோ இதை எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் வந்து இதை பார்க்கும்போது உங்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக கம்பல்சரி இந்த கிளாஸில் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்காக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நம்பர் 2, நீங்கள் மொபைல் ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணி இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். பட் இருந்தாலும் இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு லேப்டாப்லையோ இல்லை ஒரு டிவிலையோ ஒரு பிக் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் லேப்டாப்லையோ இந்த மாதிரி டிவிலையோ கனெக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நம்பர் 3, இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இந்த படுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இல்லை ஒரு ட்ராவலில் போய்கிட்டே இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு இடத்துல நீங்கள் மட்டும் இருந்து ஒரு லேப்டாப்லையோ மொபைல்லையோ ஒரு ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணும்போது இன்னும் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் சொல்ல வர விஷயமும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கன்வே ஆகும். நம்பர் 4, இந்த கிளாஸில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஒவ்வொரு நாள் கிளாஸ்லையும் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வருவோம். நிறைய டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குறதோடு அதை விட்டுறாமல் அதை என்ன பண்ணணும், டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு டைம் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே உங்களுக்கு இருக்காது. ஸோ அப்போது கம்பல்சரி டெய்லி என்ன பண்ணணும், இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மினிமம் ஒரு 1 hour இல்லை ஒரு 2 மணி நேரமோ இல்லை ஒரு மினிமம் ஒரு அரை மணி நேரமாச்சு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிளாஸை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிளாஸோட சிலபஸ் என்ன, இந்த கிளாஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1, மார்க்கெட்டிங் ரிசர்ச். இந்த மார்க்கெட் ரிசர்ச்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸில் ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லை ஒரு சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, இதை ஒரு மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் எப்படி சேர்க்கறது, அதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 2, வெப்சைட் பில்டிங். ஒரு வெப்சைட்டை நம்மளே சொந்தமாக ஈஸியாக காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்களே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கிடலாம். அதிகபட்சம் நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 நாள் 2 நாளைக்குள்ளே உங்களுக்கான வெப்சைட்டை நீங்களே உருவாக்கி நீங்கள் அதை லைவுக்கு கொண்டு வந்துடலாம். நம்பர் 3, SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது கூகுளில் ஒரு விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா கூகுள் ரேங்கிங்கில் நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட பிஸ்னஸ் முதல் இடத்தை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறது தான் SEO அப்படிங்கிறது. அதுக்கடுத்து SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். ஸோ இதுக்குள்ள தான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின், பின்ட்ரெஸ்ட், ஸ்னாப்சாட்டு, ஸோ குவாரா அப்படின்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த SEM, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். ஒரு இமெயில் மூலமாக கஸ்டமர்கிட்ட எப்படி ரீச் பண்ணுறது, அதாவது நீங்கள் ஒரு மெயில் அனுப்புவீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை இமேஜையும் அதுக்கு கீழே வந்து கால் நவ், இல்லை என் வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணலாம், விசிட் நவ் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அனுப்பலாம். அந்த மெயிலை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வர மாதிரி, இந்த மாதிரி மெயில் மூலமாக நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து கூகுள் அனலிட்டிக்ஸ். அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் வந்திருக்கிறா, எத்தனை பேர் நம்மள்ட்ட வந்து அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிற இது எல்லாத்தையும் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்ததாக பார்க்குறது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இது அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங் கூட சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க ஏற்கனவே ஒரு பிராண்டாக இருப்பாங்க, ஸோ அது ஏற்கனவே ஒரு இன்ஃப்ளூயன்சராக, ஒரு பிராண்டடாக, ஒரு யூடியூப் சேனலில் பெரிய லெவலில் இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நம்மளோட ப்ராடக்ட்டை கொடுத்து என் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் பேசி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு காசு கொடுத்து நம்ம பேச வைக்கிறது. ஸோ இதை மேக்ஸிமம் நான் சஜஸ்ட் பண்ணுறது கிடையாது. பட் இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த கான்செப்ட் இருக்குன்றதுனால இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பிராண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த பொருளை பிராண்ட் பண்ணணும்.
அந்த பொருளை பிராண்ட் பண்ணணும், அதே மாதிரி அட் த சேம் டைம் உங்கள் கம்பெனியும் பிராண்ட் பண்ணணும். அதை எப்படி பிராண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இந்த பிராண்டிங் வெர்சஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை, இந்த பிராண்டிங் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து நம்ம எல்லாருக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் தெரியும், எல்லாரும் மேக்ஸிமம் வந்து சாட் ஜிபிடின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வித் சாட் ஜிபிடி அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சாட் ஜிபிடியை எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து கிரியேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சேல்ஸ் சைக்காலஜி. ஒரு ஆடியன்ஸோட சைக்காலஜி எப்படி இருக்கணும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட சைக்காலஜி எப்படி இருக்கணும், ஒரு சப்ளையரோட சைக்காலஜி எப்படி இருக்கணும், உங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சேல்ஸ் சைக்காலஜி அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து காப்பி ரைட்டிங் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருளை, ஒரு ப்ராடக்ட்டுக்கு, உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபோட்டோ மேக் பண்ணிட்டீங்க. ஸோ இதை மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரெடிட் எல்லாம் அவங்களுக்கு போயிடும். அதை வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த காப்பி ரைட்டிங்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த காப்பி ரைட்டிங் அப்படின்ற கான்செப்ட்ல நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், கஸ்டமர் சர்வீஸ், அடுத்ததா சேனல்ஸ், இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம எப்படி உருவாக்குறது. அதாவது ஒரு சில பேர் இதை வந்து ஒரு சில பேருக்கு அதை கிரியேட் பண்ணியிருக்கலாம், இன்ன வரைக்கும் அதை ரன் பண்ணிட்டு இருக்கலாம். அதோட பேசிக் வந்து கம்பல்சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், தெரியாத பீப்புளும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இதில் எல்லாத்துலேயும் நம்ம எப்படி அக்கௌண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இது எல்லாத்தையும் லாகின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து கூகுள் ஆட்ஸ் அப்படின்னா என்ன, கூகுள் மூலமாக நம்மளோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது எப்படி, ஃபேஸ்புக் ஆட்ஸ் மூலமாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறது எப்படி, ஃபேஸ்புக் இ-காமர்ஸ் ஆட்ஸ் மூலமாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறது எப்படி, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங்னா என்ன, யூடியூப் மார்க்கெட்டிங்னா என்ன, யூடியூப் ஆட்ஸ்னா என்ன, பின்ட்ரெஸ்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, லிங்க்டின் மார்க்கெட்டிங்னா என்ன, கோரா மார்க்கெட்டிங்னா என்ன, ட்விட்டர் மார்க்கெட்டிங்னா என்ன, அதுக்கடுத்து கடைசியாக கண்டென்ட் மேக்கிங் மிஷின் அப்படின்னா என்ன, ஆட்டோ பைலட் மோட் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன. இதை தான் நம்ம அடுத்து வரக்கூடிய கிளாஸில் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப இன்டெப்த்தாக, டீப்பாக, அதாவது இந்த கிளாஸை ஓவராலாக நீங்கள் ப்ராப்பராக நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி, அதாவது ஹவு டு அட்டன் த கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நோட்ஸ் எடுத்து அதை உங்களோட லைஃப்பில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருப்பீங்க. ஸோ இதை வச்சு உங்களால் உங்களோட பிஸ்னஸையும் டெவலப் பண்ண முடியும், அடுத்தவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுத்து அது மூலமாகவும் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்ணலாம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் ரொம்ப ஈஸியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதை எப்படி அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மார்க்கெட்டிங்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறது, ஸோ வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணிக்கிங்களேன், ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, கரெக்டுங்களா? இதை அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த பொருளை தயாரித்து அந்த 4 செவத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டா உங்களுக்கு சேல்ஸ் நடக்குமா? நடக்காது. ஸோ அப்போ 2 இடமா பிரிச்சுக்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஒரு ரூம், அந்த 4 செவத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் தயாரிச்சிட்டீங்க. ஸோ இந்த சைடு இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட், அதாவது சந்தை, ரைட்டா? இப்போ இந்த 4 செவத்துக்குள்ளே தயாரித்த இந்த பொருளை நீங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய், இந்த மார்க்கெட்டில் யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா வாடிக்கையாளர்கள், கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அந்த கஸ்டமரோட மனசுக்குள்ள இந்த ப்ராடக்டோட தேவையை ஏற்படுத்துறது தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், அது எப்படி கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, 4 செவத்துக்குள்ளே ஒரு பொருளை நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம். உற்பத்தி பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட் அப்படின்ற இந்த இடத்துக்குள்ளே வரணும். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே, இந்த சந்தைக்குள்ளே யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க. இந்த வாடிக்கையாளரோட மனசில் ஒரு நீடை, இந்த நீங்கள் தயாரிச்சிங்கள ஒரு பொருள், இந்த பொருளுக்கான ஒரு தேவையை, ஒரு நீடை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதான் மார்க்கெட்டிங். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குது, நேராக மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, போய் என்ன கேட்பீங்க? பேராசிட்டமால் கொடுங்க, டோலோ கொடுங்க, எனக்கு காய்ச்சலாக இருக்குங்க, மாத்திரை கொடுங்கன்னு யாருமே கேட்கறது இல்லை. இப்போ இந்த பேராசிட்டமால்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் கேட்கக்கூடிய அந்த கான்செப்டுக்கான வேர்டா? இல்லை. இந்த பேராசிட்டமால்ன்றது ஒரு கம்பெனி, கரெக்டுங்களா? அப்போ இந்த 4 செவத்துக்குள்ள கண்டுபிடிச்ச அந்த பேராசிட்டமால் மாத்திரைய இந்த மார்க்கெட் பிளேஸுக்குள்ள அவங்க கொண்டு வந்து வாடிக்கையாளரான உங்களோட மனசுல காய்ச்சல் வந்துச்சுன்னா இந்த பேராசிட்டமால் மாத்திரை தான் போடணும்ன்றத ஒரு நீடை கிரியேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் மார்க்கெட்டிங். இன்னும் நிறைய உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு வெளியூருக்கு போறீங்க, உங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க. அங்க போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, குளிக்கணும், ஷாம்பு இல்லை, நேராக கடைக்கு போறீங்க, என்னன்னு கேட்பீங்க?
குளிக்கணும் ஷாம்பு கொடுங்கன்னு கேட்பீங்களா? கிளினிக் ப்ளஸ் கொடுங்க. ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கா, டவ் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்போது இந்த கிளினிக் ப்ளஸ், டவ், ஹெட் அண்ட் ஷோல்டரை ஒரு 4 சதத்துக்குள்ள உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கி அதுக்குள்ளேயே வச்சிருந்தா அது என்ன இருக்காது, உங்களுக்கு அந்த நீடு கிரியேட் ஆகிருக்காது. இதை அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தைக்கு எடுத்துகிட்டு வந்து வாடிக்கையாளரோட உங்கள் மனசில் இந்த ப்ராடக்டை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தாங்க இப்போது இந்த 4 சவத்துக்குள்ளே நீங்கள் இந்த உருவாக்குற இந்த ப்ராடக்டை, இந்த பொருளை சந்தைக்கு எடுத்துட்டு வந்து அந்த கஸ்டமரோட மனசுல ஒரு நீடை கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம அம்மியில் பார்த்தீங்கன்னா, அம்மி தற்சார்பு சந்தின்னு சொல்லிட்டு 8 வருடங்களாக நம்ம ஹீலர் பாஸ்கர் சார் வந்து அவரோட வழிகாட்டுதலின்படி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நிஷ்டை ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இந்த 4 சவத்துக்குள்ள அந்த ப்ராடக்டை தயாரிச்சு இதை மார்க்கெட் பிளேஸ்ல கொண்டு வந்து உங்க மனசுல நான் நிஷ்டை ஹெர்பல் ஷாம்பு, நிஷ்டை ஷாம்புன்றதை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். இதைத்தான் உங்க பிசினஸ்ல உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க பண்ண போறீங்க. இதைத்தான் எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரி, இதுல ஒரு சில பேருக்கு வந்து நான் சொன்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம், புரிஞ்சிருக்காமையும் போகலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரி இன்னும் சுலபமா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ படம் வந்து நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ரஜினி படமா இருக்கட்டும், கமல் படமா இருக்கட்டும், விஜய், அஜித், விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் படம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிறதுலே டாப் நடிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு இருக்காங்க. இவங்களோட படத்தை வந்து என்ன பண்ணியாச்சு, படத்தை ஷூட் பண்ணிட்டாங்க. ஒரு டைரக்டர் என்ன பண்றாரு, அந்த படத்தை ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணி அதை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருக்காரு. இந்த ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருக்காருல்ல, இதை அவங்க 4 சவத்துக்குள்ள தான் வச்சிருக்காங்க. இதை அப்படியே அவங்க வச்சிருந்தாங்கன்னா, இந்த படத்தை யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இந்த படம் வெளியில் வந்து இந்த படம் வரப்போகுதுன்றது யாருக்கும் தெரியாது, ரிலீஸ் ஆனதுன்றது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாமல் யாரும் அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. கரெக்டுங்களா? அப்போது ஒரு பெரிய நடிகரோட ஒரு படத்தை எடுத்தால் அதை என்ன பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும், மார்க்கெட்டிங் பண்ணணும். அதை பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தா அது என்ன ஆகாது, சக்ஸஸ் ஆகாது. அப்போது இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. பிஸ்னஸில் வந்து ப்ராடக்ட் தான் உருவாக்கணும்னு கிடையாதுங்க. அதாவது ப்ராடக்ட்டில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரினா ஒரு ஸ்டீலாக இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வைஸில் போகாமல் சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸும் இருக்குது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேற கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸை எடுத்து கொடுத்து நீங்கள் பண்ணும்போது அது சர்வீஸ் ரிலேட்டடாக போகும். ஃபோட்டோகிராஃபி சர்வீஸ் ரிலேட்டட் என்ன பண்ணுறீங்க, ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்கு, ஒரு வந்து ப்ரீ ஷூட்டு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, வைக்கிறீங்க, சர்வீஸ் பண்ணுறீங்க. இந்த சர்வீஸ் ரிலேட்டடான சார்ஜஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. ஸோ இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரொமோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அதுவுமே இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ, ஒரு ஸ்டூடியோவில் ஒரு பேர் வச்சிருக்கு, இப்போ யாதும் ஸ்டுடியோஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூடியோஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ இருக்குன்றதை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த 4 சவத்துக்குள்ள கண்டுபிடிச்ச ப்ராடக்ட்டை இந்த மார்க்கெட்ல இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரியப்படுத்தினா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும். ஒரு பிசினஸோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பிசினஸோட பிக்கஸ்ட் ஃபெயிலியர் என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கிட்ட சொன்னாலும் நான் அதை எதுக்க மாட்டேன். என்னன்னா ப்ராடக்ட்டை உருவாக்கி இருப்பாங்க, இதை மார்க்கெட்டுக்குள்ளேயே கொண்டு போகாம நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். அப்படி என்னங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னங்க நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே முதல்ல என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சேன், என் சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சேன், எல்லாரும் பார்த்தாங்க, வாங்கினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே யாரும் என்கிட்ட வந்து பொருளை வாங்க மாட்டுறாங்க. இது என்ன பண்ணுறது நான் அப்படின்னு. உங்களோட நோக்கம், நீங்கள் ஒரு பொருளை தயாரிச்சிட்டிங்கன்னா முதல் விஷயம் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஆஃபீஸ் கொலிக்கு இவங்கள்ட்ட முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணுறத முதல் விஷயத்தை நிப்பாட்டுங்க. இவங்கள்ட்ட நீங்கள் என்னைக்குனாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணுங்க, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வரும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா பணம் வரும்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, உடனே இந்த 1000 வாட்ச் ஹவர்ஸ் வரணுமே வைக்கணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம், நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த லிங்க் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவங்க என்னைக்கு இருந்தாலும் உங்களோட சப்ஸ்கிரைப் தான் பண்ண போகிறாங்க, பண்ண மாட்டேன்னு சொல்ல போகிறாங்களா? இல்லை. அப்போ நம்மளோட நீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை என்கேஜ் பண்ணுறது கிடையாது, நம்ம புது ஆடியன்ஸை உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வந்தால் தான் அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும். அப்போ பொருளை உற்பத்தி பண்ணி வச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளேயே போகாமல் என் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம என்ன, நம்மளோட விஷன், நம்மளோட பார்வை எந்த இலக்கு வந்து எதை நோக்கி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட இவங்கள்ட்டே உங்கள் பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுன்றது உங்களோட தேவையே கிடையாது. புது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத தெளிவாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு காய்ச்சல் நடிக்கிறனா பேராசிட்டமால் போய் கேட்போம், ஒரு ஷாம்பு வேணும்னா என்ன பண்ணுறோம், கிளினிக் ப்ளஸ், டவ், ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு கேட்போம், ஒரு சோப்பு வேணும்னா ஹமாம், லைவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ப்ராடக்ட் ரிலேட்டடாக நம்ம மைண்டில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண, அதாவது அந்த ப்ராடக்ட்டுக்கான தேவையை நம்ம மனசில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் நம்ம போனோம்னா அந்த மாதிரி கேட்குறோம். இதே சர்வீஸ் ரிலேட்டடாக போகலாமே, ஒரு பஸ் புக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, எங்கே புக் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா ரெட் பஸ்ஸில் புக் பண்ணலாம்.
ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸுக்கு போகலாம், ராம்ராஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனநிலையை உங்களோட பிஸ்னஸில் எல்லாருக்கும் வரும். இது சர்வீஸ் தானே உங்களுக்கு. இப்போ பஸ் புக்கிங் அப்படின்றது ஒரு சர்வீஸ். என்ன பண்ணுறீங்க, புக் பண்ணுறீங்க, வைக்கிறீங்க. இந்த சர்வீஸ் ட்ராவல் பண்ணி இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதை நீங்கள் பொருளாக வாங்கி வைக்க மாட்டீங்க. இது சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸ். ஸோ இப்படித்தான் ஒரு பிஸ்னஸை நம்ம அணுகணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஒரு தெளிவான பார்வையில் பார்த்துடலாம். இப்போ இந்த ரூம்குள்ள இது ஒரு பில்டிங்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங்குள்ள நீங்க வெளியில போகக்கூடாது. ஒரு 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்துடும். நீங்க வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்குள்ள நம்ம லாக் பண்ணிட்டோம். ஒரு பிசினஸ் ரிலேட்டடா நம்ம வந்திருக்கோம். ஸோ பில்டிங் விட்டு நீங்க வெளில போக முடியாது. 24 ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போறீங்க. இந்த பில்டிங்ல ஒரு 100 பேர் இருக்காங்க. உங்க கையில நான் ஒரு ஹெர்பல் ஷாம்பு, நம்ம அம்மியில் இருக்கக்கூடிய ஒரு நிஷ்டை ஹெர்பல் ஷாம்பு எடுத்து உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதாவது இண்டிவிஜுவலா உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு கொடு, 100 பேர்ல யாருக்கும் தெரியாம உங்களை மட்டும் நான் என்ன பண்றேன், தனியாக கூப்பிட்டு கொடுக்குறேன். ஒரு 500 நிஷ்டை ஹெர்பல் ஷாம்பு உங்க கையில கொடுத்துட்டு இந்த ப்ராடக்டை எனக்கு அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க இந்த 500 ப்ராடக்டையும் சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு 90% அமௌண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ அந்த ஷாம்போட ரேட் பார்த்தீங்கன்னா 110 ரூபா. அப்போ அதில் 90% நான் கொடுக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு 90 ரூபா உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஷாம்பு ஊற்றிங்கன்னா 90 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா அந்த 100 பேர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும், இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸஸ் பயன்கள் இதெல்லாம் இருக்குது, இந்த பொருளை நீங்கள் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 100 பேர்கிட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இது டைரக்ட் மார்க்கெட்டிங். நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பெரிய கம்பு சுத்துற வேலைலாம் கிடையாதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அதை நீங்கள் புரிஞ்சுக்கிற விதத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நீங்களே ஹேண்டில் பண்ணலாம். ஒரு வெப்சைட்டை நீங்களே உருவாக்கலாம். ஒரு எஸ்இஓ நீங்களே உங்கள் கூகுள் ரேங்கிங்கில் உங்களோட ப்ராடக்ட்டை முதல் இடத்துக்கு நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். சரி, ஓகே சொல்லிவிட்டு நீங்களே என்ன பண்ணுறீங்க, போய் பார்க்குறீங்க. போய் பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட கேட்டு இந்த ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு 100 பொருள் இருக்குன்னா அதில் என்ன பண்ணுறீங்க, ஒரு 50 பொருள் சேல்ஸ் பண்ணிட்டீங்க. மிச்சத்தை சேல்ஸ் பண்ண முடியல. இதுக்கு பேர் டைரக்ட் மார்க்கெட்டிங். நீங்கள் நேரடியாக போய் பொருளை காட்டி பொருளோட பயன்களை சொல்லி அவங்கள்ட்ட சேல்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. இது மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கையில் இருக்கும். இந்த மொபைல் ஃபோனில் கான்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராடக்டை இப்படி நிப்பாட்டி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எடுத்து இந்த ப்ராடக்டோட பயனை என்ன பண்ணுறீங்க, டைப் பண்ணுறீங்க. ஒன்று, இதை நீங்கள் இந்த ஷாம்புவை பயன்படுத்தினா முடி உதிர்றது நிற்கிது, பொடுகு பிரச்சனைகள் வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 பயன்களை எழுதுறீங்க. ஹேர் டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது ஒரு 3 விஷயம் எடுத்துக்கோமே. இல்லைனா முடி உதிராது, டேண்ட்ரஃப் பிரச்சனையை கட்டுப்படுத்தும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு முடி டேமேஜ் ஆகி உடையுதில்ல, இந்த மாதிரி பிரேக் ஆகாமல் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுட்டீங்க. எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்க. அப்படியே அந்த கேமரா உங்கள் பக்கம் திருப்பி ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்தேன், அம்மி, அதாவது கோயம்புத்தூர்ல இருக்க அம்மியோட கடைக்கு நான் வந்தேன், இந்த இடத்துல ஒரு ஷாம்பு இருக்குது, இந்த ஷாம்புவை நான் பார்த்தேன், இந்த ஷாம்போட பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட முடி உதிர்றதை கட்டுப்படுத்தும், டேண்ட்ரஃப் போக்கும், முடி உடையிறதை தடுக்குது. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் வரும்போது உங்களுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க, கண்டென்ட் மேக் பண்ணிட்டீங்க, வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்க. இதை உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புறீங்கல்ல, உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கவங்கள்ட்ட டேரெக்டாக போய் ப்ராடக்ட்டை காட்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, சேல்ஸ் பண்ணீங்க. இது மார்க்கெட்டிங். இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் சர்க்கிளில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிக்க தெரியுமா? இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் நீங்கள் எவ்வளவு டீப்பாக போனாலும் கடைசி சுற்றி வளர்ச்சி இதுக்குள்ளே தான் நிற்கணும். ஸோ அப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். ஆனால் இதில் நம்ம ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கோம். என்ன ரூல்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை இந்த பில்டிங்கில் இருந்ததுக்கான உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், இப்படியே சுற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கிறோம். அப்போது நம்ம பிஸ்னஸை ஒரு வட்டத்துக்குள்ளே, ஒரு சர்க்கிள்குள்ளே நம்ம அடைக்கிறோம். இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நியூ ஆடியன்ஸை மட்டும்தான் கவர் பண்ணணும் அப்படின்றத ஆரம்பத்திலே இந்த ரூலில் நீங்கள் எழுதணும். அப்போது ஒரு பொருளை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளை நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன், இந்த பொருள் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1 by 1 அப்படி கொண்டு போயிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கலாம். இன்னொரு முக்கியமான கட்டம் டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணுறதை விட உங்கள் பிஸ்னஸுக்குள்ளே எத்தனை பேர் புதுசாக வர்றாங்களோ அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகுன்றது தான் கான்செப்ட். அப்போ ரூல் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு, கொலீக்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்களோட சர்க்கிளை விட என்னோட நியூ ஆடியன்ஸோட சர்க்கிள் அதிகமாகணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும்.
ரைட். அப்போ பிஸ்னஸ்ல பிக்கஸ்ட் ஃபெயிலியர் நான் சொல்லிட்டேன், மார்க்கெட்டிங் தெரியாதனால ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ட்டு. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிஸ்னஸை 1,00,000 ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 1,00,000 அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஓவரால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறீங்க, ரெண்ட்டு, இந்த பொருளை வாங்குற காஸ்ட்டு, நான் செய்கிற காஸ்ட்டு, ஏதோ ஒரு விஷயங்கள் வருது, ஓவரால் சேர்த்தா 1,00,000 வருது. இந்த 1,00,000 இந்த 1,00,000 அமௌண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பிஸ்னஸை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும். ஏன் அப்படி பண்ணக்கூடாதுன்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸோட காஸ்ட் எவ்வளவு வருதோ, அதாவது இப்போ உங்களுக்கு ஓவரால் அந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முன்பணமாக நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணுவீங்கல்ல, இடம் பார்க்குறது, வைக்கிறது, அந்த இதெல்லாம், இது ஒரு மினிமம் நம்மளோட சும்மா நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக 1,00,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நீங்கள் எவ்வளவு பணம் ரெடி பண்ணணும்னா அதை விட 1 மடங்கு அதிகமாக ரெடி பண்ணணும். இப்போ 1,00,000 நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், 2,00,000 ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 1,00,000 பிஸ்னஸ் காஸ்ட் இருக்குல்ல, அதிலிருந்து 30% பணத்தை ப்ரமோஷனுக்காக எடுத்து வைக்கணும், மார்க்கெட்டிங்காக எடுத்து வைக்கணும். இதுதான் ஸ்ட்ரக்சர். இது நீங்கள் எந்த பிஸ்னஸ்னாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட்டை கைமாற்றி விடுற பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த பிஸ்னஸாக ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கலாம், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இதாங்க ரூல்ஸ். அப்போது இதோட ரூல்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1,00,000 உங்களோட பிஸ்னஸோட காஸ்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கையில் 2,30,000 இருந்தால் மட்டும் அந்த பிஸ்னஸை நீங்கள் தொடங்கணும். உங்களோட பிஸ்னஸ் காஸ்ட் 5,00,000 அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் அந்த பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு 12,50,000 இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை தொடங்கணும். 5,00,000 நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட்டு. அந்த இன்னொரு 5,00,000 எதுக்கு அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். இன்னொரு அதை விட 1 மடங்கு அதிகமாக அளவுக்கு இன்னொரு பணம் இருக்கணும். அப்போ 5,00,000 பிஸ்னஸ் காஸ்ட்டு, 5,00,000 அதுக்கான அடிஷனல் ஒரு அமௌண்ட்டு, இதில் 30% அப்படின்ற ஒரு அமௌண்ட். அதை வச்சு இந்த பிஸ்னஸை தொடங்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணி, இதை ஓவராலாக பார்க்கும்போது 5,00,000 வருது போம்பீங்க. இதில் எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கான டாக்ஸேஷன்ஸ் இருக்குது, ரெண்ட்டு கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், அங்கே வேலை பார்க்குற ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி கஸ்டமர் சாப்பிட்றதுக்காக பொருளை நீங்கள் வாங்கி கடையில் வைக்கணும். நீங்கள் இதை இந்த 1 மாதத்துக்கான சார்ஜஸ் மட்டும் 5, அப்போ நமக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேலை பண்ண 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 ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு மணி கையில் இருக்காது. ரெண்ட் கொடுத்துருவீங்களா, 1 மாதம் முடிஞ்சும் போது என்ன பண்ணிடுவீங்க, ரெண்ட் கொடுத்துருவீங்க, எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுத்துருவீங்க. இதெல்லாம் ரொட்டீன் டே, அதாவது ரெகுலர் எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற கணக்கில் போகும். அப்போது ரெண்ட் கட்டுறீங்க, எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி கொடுக்குறீங்க, உங்களை கரண்ட் பில்லை கட்டுறீங்க, வாட்டர் பில் கட்டுறீங்க, டெய்லி உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டு போகிறீங்களா, அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் கட்டுறீங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் விட அங்கே தயாரிக்கிறதுக்கான பொருளை வாங்குறீங்க. அப்போது நீங்கள் இன்னொரு விஷயம் யோசிக்கலாம். இப்போ நான் பொருளை வாங்கி வச்சுட்டு பிஸ்னஸ் நல்லா போகுதுன்னு வச்சுக்கோமே, 5,00,000 கையில் இருக்குது, பிஸ்னஸ் நல்லா போகுது, வர்றாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா பிஸ்னஸும் பயங்கரமாக நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு. நீங்கள் இப்போ வந்து ஒரு பிரியாணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெஜ் பிரியாணியோ இல்லை ஒரு சிக்கன் ஏதோ ஒரு பிரியாணி நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா, அது நீங்கள் வைக்கிற எல்லாமே காலி ஆகிட்டே இருக்குது, நல்லாவும் போகுது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, அப்போ பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக பீக் ஆகுதுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பல பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அதுதான். தெளிவாக புரிஞ்சுக்குங்க, நீங்கள் வாங்கி கல்லால் போடுற பணம் எல்லாம் உங்கள் பணம் கிடையாது. அதில் இருந்து வர்ற ப்ராஃபிட் தான் உங்களோட பணம். அதாவது நீங்கள் ஒரு கடையில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நிஷ்டை ஹெர்பல் ஷாம்புன்னு வச்சுக்கோமே, ஒரு ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்காக. இப்போ நான் வந்து ஒரு நிஷ்டை ஹெர்பல் ஷாம்பு வந்து ஒரு 100 வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஒரு 10 ஷாம்பு என்கிட்ட இருக்குது, மொத்தம் எவ்வளோ ஆச்சு, 100 2 10னா ஒரு 1000 ரூபா, கரெக்டுங்களா? இந்த ஒரு ஷாம்பு விற்றா உங்களுக்கு ஒரு 15% கிடைக்குது, 20%ன்னு வச்சுக்கோங்களேன், 20% கிடைக்குது. ஒரு ஷாம்பு விற்றீங்கன்னா, 100 ரூபா ஷாம்பு விற்றீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா கையில் கிடைக்கும். இப்போ ஒரு 10 ஷாம்பு விற்றீங்கன்னா உங்க கையில் எவ்வளோ கிடைக்கும், அதிகபட்சம் எவ்வளோ கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும், கரெக்டுங்களா? இந்த 200 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 200 ரூபாய்க்கான டேக்ஸ் பே பண்ணுவீங்க. இந்த 200 ரூபா இதுதான் ப்ராஃபிட். இந்த 200 ரூபாய்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட், இதாவது சின்ன அக்கௌண்ட்டுன்றதுனால உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு புரியுறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம். இந்த 200 ரூபாய்க்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும், கரண்ட் பில் கட்டணும், வாடகை கட்டணும், அதை பண்ணணும், எக்ஸ்பென்ஸ் கொடுக்கணும், எம்ப்ளாயி சேலரி போடணும். இது எல்லாத்தையும் விட உங்களுக்கான சேவிங்ஸை எடுத்து வைக்கணும், கரெக்டுங்களா? அப்போது நம்ம வாங்கி கல்லால் போடுற பணம் எல்லாம் நம்ம பணம் கிடையாது, அதில் இருந்து வர ப்ராஃபிட்டு தான் நம்மளோட பணம்.
ஸோ இந்த ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே, நம்ம அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுக்கடுத்து இதை வந்து வேற ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் கிளாஸ் தான். பட் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி தான் எப்படி இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நம்ம வர முடியும். ஒன்று நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸுக்கு, இல்லை அடுத்தவங்க பிஸ்னஸுக்கு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. அப்போது இந்த பிஸ்னஸை எப்படி அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னா இந்த பேசிக்ல இருந்து தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த சின்ன சின்ன எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்தது. சரி, ஓகே. அப்போ பிஸ்னஸை ஒரு ப்ராப்பராக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்ற ஒரு கணக்கில் இந்த ரூல்ஸில் வந்து நமக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு ஸ்டேஜ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே, அதாவது டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள டிஜிட்டல் மூலமாக ஆன்லைன் மூலமாக நான் சேல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 3 விஷயம் கம்பல்சரி இருந்தே ஆகணும். நம்பர் 1, வெப்சைட். வெப்சைட் இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு என்டர் டு த டிஜிட்டல் வேர்ல்டு. ஏன்ப்பா வெப்சைட் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் அந்த 3 விஷயத்தை சொல்லிடுறேன், சொல்லிட்டு அடுத்து 1 by 1 வரேன். நம்பர் 1, வெப்சைட் கம்பல்சரி வேணும். நம்பர் 2, ஃபோன் நம்பர் வேணும். கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு ஃபோன் நம்பர் வேணும். நம்பர் 3, இமெயில் அட்ரஸ் வேணும். இது 3 மட்டுமே இருந்தால், அது போக அந்த ப்ரொமோஷன் காஸ்ட் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் ஆட் ஆகும்போது உங்கள் பிஸ்னஸை சர்வ சாதாரணமாக கொண்டு போக முடியும். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பல மடங்கு அதிகமாக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரைட். ஸோ அப்போது இது எப்படி பாசிபிள், இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம உண்மையான பார்க்கலாம். இப்போ ஏன் இந்த வெப்சைட்டை நான் உருவாக்கணும்? நீ வெப்சைட் இல்லாமல் நான் பிஸ்னஸ் பண்ணால் என்னால் சக்ஸஸ் ஆக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு சில பேர் கேட்கலாம், இப்போ வெப்சைட்டை வந்து நான் வந்து கிரியேட் பண்ணாதான் வந்து சக்ஸஸ் ஆக முடியுன்ற கணக்கில். அப்படி கிடையாது. இந்த வெப்சைட்டை உருவாக்கணும் உங்களுக்கான பெனிஃபிட்ஸஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஒரு ஆளை கன்சிடர் பண்ணுங்களேன். நீங்கள் முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, 24/7 உங்களுக்காக இந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க, உங்களோட ப்ராடக்ட்டை அந்த வெப்சைட்டில் போட்டீங்க, அதுக்கான வேல்யூவை அமௌண்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், திடீர்னு பார்த்தா ஊருக்கு போகிற வேண்டிய சிச்சுவேஷன், ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஊருக்கு போகிறீங்க. சரி, இல்லை வெளிநாட்டுக்கு எங்கேயோ போகணும், ஒரு 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் ரிட்டர்ன் வரீங்க. இல்லை நைட்டு தூக்கம் வருது, படுத்து தூங்குறீங்க. நைட்டு 12 மணிக்கு யாரோ ஒருத்தர் பார்த்து அந்த வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருப்பார். தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது அதில் சேல்ஸ் ஆகிருக்கும். 24/7 இந்த வெப்சைட்டை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது கான்செப்ட். அப்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் உருவாக்கியே ஆகணும். இது வந்து ஃபஸ்ட்டு ரூல். சரி, 2வது பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வெப்சைட்டை நான் சொன்ன மாதிரி, அதாவது இப்போ நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவைப்புதூர், கோயம்புத்தூரில் ஒரு கோவைப்புதூர். அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் கோவைப்புதூர்ன்ற ஒரு இடத்துல ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் உட்காந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? இந்த வெப்சைட்டை இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாரும் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் உருவாக்குற வெப்சைட்டை அவங்களால பார்க்க முடியும். ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்கள். நம்பர் 1, முதல் பெனிஃபிட் என்ன, முதல் பயன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட் உங்களுக்காக, நீங்கள் முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். 2வது கான்செப்ட், ஒரு சின்ன 4 செவத்துக்குள்ளேருந்து உருவாக்கக்கூடிய, நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த வெப்சைட்டை உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே அந்த வெப்சைட்டை பார்க்க முடியும். ஸோ அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு பாயிண்ட். ஸோ அது வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் 1 வெப்சைட். செகண்ட் 1 கான்டாக்ட் நம்பர். கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு பர்சனல் கான்டாக்ட் நம்பர் இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்கன்னா பிஸ்னஸுக்குன்னு ஒரு நம்பர் தனியாக ஒதுக்கிடணும். கஸ்டமர் கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு, கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணும்போது பண்ணுறதுக்கு. இந்த நம்பர் நம்ம ஈஸியாக வாங்கிடுவோம், அது ஒரு மேட்டர் கிடையாது. மெயில் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் பிஸ்னஸ் மெயில் ஐடி கூட வேணாங்கிறேன் நான். நார்மலாக ஜிமெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க, யாஹூ, ரெடிட், எதுலேயே ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க. ஒரு மெயில் ஐடி நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இதுக்கு அதிகபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பாயிண்ட் நமக்கு இல்லை. ஸோ அப்போது வெப்சைட்டில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட்டை வந்து நீங்கள் வந்து உருவாக்கணும்னா உங்களுக்கு வந்து பல லட்ச ரூபா செலவாகும், பல ஆயிரம் ரூபா செலவாகும். அது ஏன் பண்ணணும், நம்மளே பண்ணிட்டு போயிடலாம். அதாவது யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்து அவர் எந்த வேலையை பார்க்க போகிறாரோ அந்த வேலை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு போயிடலாமே. அப்போது ஒரு வெப்சைட்டை உருவாக்குறது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கிளாஸில் வந்து நம்ம உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறோம். அப்போது வெப்சைட்டை உருவாக்கிடுவீங்க, கான்டாக்ட் நம்பரை வச்சுக்குவீங்க, மெயிலை வந்து கிளியர் பண்ணிக்குவீங்க, சொல்கிற எல்லா இடத்துலையும் அதை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ இவ்வளோ நேரம் பேசினதை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா 3 விஷயம் கம்பல்சரி. வெப்சைட், பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி. இஸ் மேபி a பிஸ்னஸ் மெயில் ஐடி ஆர் நார்மல் மெயில் ஐடி இருந்தால் கூட இட்ஸ் மோர் தென் எனஃப்.
ஸோ இதுதாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய பாயிண்ட். சரி, இப்போ இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ற இந்த கான்செப்ட்ல இப்போ வந்துடலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், மார்க்கெட்டிங் வெர்சஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்த்தோம், பிஸ்னஸ்னா என்னன்னு பார்த்தோம், பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்த்தோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் வரணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அது என்னன்றதை பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ரிசர்ச். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு பொருளையும் தயாரிச்சிட்டீங்க. இந்த பொருளுக்கு ஒரு பேர் வைக்கணும். இந்த பொருளுக்கான விஷயங்கள், அதாவது செக்மெண்ட்ஸ், ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் யாரு, இந்த பொருளை எந்தெந்த ஆடியன்ஸுக்குலாம் தேவைப்படும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்து இந்த பொருள் எந்தெந்த ஆடியன்ஸுக்கு தேவைப்படும், எந்தெந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு பேர் தான் மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மார்க்கெட் ரிசர்ச்சில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஐடென்டிஃபை யுவர் ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதுக்கடுத்து வெரிஃபை யுவர் ஆடியன்ஸ் செக்மெண்ட் அப்படிங்கிற இன்னொரு கான்செப்ட். அடுத்து கீ மெசேஜஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு 3 விதத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபை யுவர் ஆடியன்ஸ் செக்மெண்ட். உங்களை உற்பத்தி பண்ணி வச்சிருக்க பொருள், அதாவது நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் எந்த பொருளாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், சர்வீஸ் ரிலேட்டரும் பண்ணலாம். பட் நமக்கு ஒரு ஈஸியாக புரிய வைக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஷாம்பு, ஒரு ஹெர்பல் ஷாம்பு அப்படின்றத எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன உருவாக்கியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெர்பல் ஷாம்பு உருவாக்கியிருக்கீங்க. இந்த ஹெர்பல் ஷாம்பு யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ஐடென்டிஃபை யுவர் ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த கூகுள் ஆட்டோ சஜஸ்ட்னா என்னப்பா, அதை பற்றி சொல்லாமல் எங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இங்கே கூகுளில் ஒரு சர்ச் பார் இருக்கும்ல, இதுக்கு பேர் தான் கூகுள் ஆட்டோ சஜஸ்ட். இப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன், கூகுளுக்குள்ளே போகிறேன். கூகுளில் போயிட்டு ஹெர்பல் ஷாம்பு ஃபார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணோன்னே எனக்கு என்னென்ன லிஸ்ட்லாம் வருதுன்னு பாருங்கள். ஹெர்பல் ஷாம்பு ஃபார் ஹேர் க்ரோத், ஹெர்பல் ஷாம்பு ஃபார் ஹேர், ஹெர்பல் ஷாம்பு ஃபார் ஹேர் ஃபால், ஹெர்பல் ஷாம்பு ஃபார் டேண்ட்ரஃப். அதாவது நம்ம ஷாம்புக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கும், முடி வந்து அடர்த்தியாக வளரும், ஹேர் ஃபாலை வந்து கட்டுப்படுத்தும், டேண்ட்ரஃப் பொடுகு பிரச்சனையை வந்து நீக்கும் அப்படின்ற இந்த சஜஷன் எல்லாம் கொடுக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப்னு இருக்குல்ல, இதுதான் உங்களோட ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸோட கீவேர்டு. இந்த கீவேர்டை நீங்கள் எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு இப்போ சர்வீஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி பார்க்கலாமே. இப்போ நான் என்ன சர்ச் பண்ணுறேன்னு பார்க்குறீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி ஃபார் அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன். ஃபோட்டோகிராஃபி ஃபார் அப்படின்னு அடித்த உடனே உங்களுக்கு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோகிராஃபி ஃபார் பிகினர்ஸ், ஃபோட்டோகிராஃபி ஃபார் என்கேஜ்மெண்ட்ஸ், ஃபோட்டோகிராஃபி ஃபார் வெட்டிங், மேரேஜ், பேபி ஷவர், ஈவெண்ட்ஸ் அப்படின்னு வருது. இதில் பிகினர்ஸ் அப்படின்றது நம்ம லேர்ன் பண்ண போகிறது கிடையாது, கரெக்டுங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட்டை வந்து உங்கள் சர்வீஸை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து தெரியப்படுத்த போகிறோம், சேல் பண்ண போகிறோம். ஸோ அப்போது என்கேஜ்மெண்ட், ஃபோட்டோகிராஃபி ஃபார் என்கேஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த என்கேஜ்மெண்ட்ன்ற கான்செப்டை நீங்கள் எடுத்து ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணுறீங்க உங்களோட வெப்சைட்லையோ, இல்லை அதை எங்கெங்கே யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீவேர்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போது யார் யாரெல்லாம் என்கேஜ்மெண்ட் நடக்குது, எங்கெங்கெல்லாம் என்கேஜ்மெண்ட் நடக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட். அப்போ எங்க என்கேஜ்மெண்ட் நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் உங்களோட இந்த ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடான உங்களோட கம்பெனியை அவங்கள்ட்ட போய் காட்டினா போதும். அப்படி காட்டினா என்னங்க நடக்கும், அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்க. அதாவது வித்தின் 90 நாளில் 60 நாளில் யாருக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, யாருக்கு ஆனிவர்சரி நடக்க போகுது, யாருக்கு பர்த்டே வருது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளால இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சர்வசாதாரணமாக யாருக்கு இந்த உங்களோட ஆடு வந்து போய் சேரணும், உங்களோட கம்பெனி போய் ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை கொண்டு போய் உங்கள்கிட்ட சேர்க்கணும். சரி, ஓகே, மேரேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று, ஆனிவர்சரி, வெட்டிங் வித்தின் 90 days, 90 daysக்குள்ள யார் யாருக்கெல்லாம் வெட்டிங் இருக்கோ ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இதை போய் காட்டணும். காட்டினா என்ன ஆகும், அவங்க பார்ப்பாங்க, அவங்க நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் அவங்களுக்கு கோட் பண்ணி உங்களோட விஷயத்த சொல்லணும். நார்மலாக யார் யாரெல்லாம் எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்களோ அதோட ஆஃபர் கம்மியாக நீங்கள் அவங்களுக்கு காட்டினீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிற ப்ரைஸ் வந்து அவங்க அக்செப்டபுளாக இருந்துச்சுன்னா எடுத்துக்க போகிறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பொருள் முதல்ல யாருக்கு தேவைப்படுதுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்காம இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிங்களேன், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹெல்த் ட்ரிங்க், ஏதோ ஒரு விஷயம், இல்லை ஒரு ஷாம்பு, ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷாம்பு நம்ம வாங்குகிறோம், கடையில் இருந்து வாங்குகிறோம். வாங்கிட்டு இதை பிறந்த ஒரு 2 மாத குழந்தைக்கு தலையில் போட்டு தேய்ப்போமா? தேய்க்க மாட்டோம். ஏன்னா சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கு. இதையே
ஒரு சாப்பிட்ற ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது, ஒரு ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இதை ஒரு 60 வயசுக்கு மேலே 70 வயசு மேலே இருக்க ஆள்கிட்ட கொண்டு போய் காட்டிங்கன்னா அவருக்கு அது தேவைப்படுமா? தேவைப்படாது. அப்போது உங்கள் பொருளை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுட்டு இந்த பொருள் ஆக்சுவலாக எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நம்ம சேல்ஸ் பண்ண முடியும், இல்லை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பயன்படுத்தலாமா, இல்லை ஒரு 18 வயசுலேருந்து 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே தான் அந்த பொருளை பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ அப்போது அந்த முடிவு எடுக்கும்போது உங்களுக்கு சர்வசாதாரணமாக என்ன பண்ண முடியும், இந்த ஆடியன்ஸை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்தோம். அது என்னென்னா கூகுள் சர்ச் தான். உங்களோட ப்ராடக்ட் இப்போ ஷாம்புவாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஷாம்பு ஃபார் அப்படின்னு அடிச்சிங்கன்னா என்னென்னு வரும். அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, எடுத்துக்குவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி ஹெர்பல் ஷாம்பு ஃபார்னு போட்டேன், இப்போ ஷாம்பு ஃபார்னு போட்டிருக்கேன். போடும்போது டேண்ட்ரஃப், இந்த ட்ரை ஹேர் ஃபால் அப்படின்னு வர, ஆயிலி ஸ்கேல்ப் அப்படிங்கிற இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சரி, இதை எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், 3 செக்மெண்ட்டாக கிரியேட் பண்ணணும். ஆடியன்ஸ் செக்மெண்ட் 1, ஆடியன்ஸ் செக்மெண்ட் 2, ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ் 3. அப்போது ஃபஸ்ட்டு உள்ள ஆடியன்ஸ் செக்மெண்ட் என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள ஆடியன்ஸ் செக்மெண்ட் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹெர்பல் ஷாம்பு ஃபார்னு போட்டிருக்கிறார், ஹேர் க்ரோத். அப்போது ஷாம்பு ஃபார் ஹேர் க்ரோத் இல்லைனா ஹேர் க்ரோத் ஷாம்புன்னு வச்சுக்குவோம். இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுறது. யார் யாருக்கெல்லாம் முடி அடர்த்தியாக வளரணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உங்களோட ப்ராடக்ட்டை கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறது கணக்கு. அடுத்தது ஷாம்பு ஃபார் டேண்ட்ரஃப். யார் யாருக்கெல்லாம் பொடுகு பிரச்சனைகள்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட கொண்டு போய் உங்கள் ப்ராடக்ட்டை கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து ஹேர் ஃபால். யார் யாருக்கெல்லாம் முடி உதிருதோ அவங்களுக்கு கொண்டு போய் உங்கள் பொருளை காட்டணும் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இதில் ஒரு 3 வெரைட்டி வருது. ஷாம்பு ஃபார் மென், விமன், கிட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். ஷாம்பு மென்னுக்கு கொடுக்கணும்னா உங்கள் ஷாம்பு வந்து மென் மட்டும் தான் பயன்படுத்துகிற மாதிரி நீங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கீங்கன்னா மென்னுக்கு மட்டும் அதை காட்டலாம். இல்லை விமனுக்கு மட்டும் காட்டணும்னா விமனுக்கு மட்டும் காட்டலாம். இல்லை எல்லாருமே பயன்படுத்தலாம்னா எல்லாருக்குமே நம்ம காட்டலாம். இப்போது நீங்கள் எடுத்து வச்ச இந்த செக்மெண்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸ், இந்த ஆடியன்ஸை நம்ம எதை யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், கூகுள் சர்ச்சில் போய் அந்த கீவேர்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டில் நம்பர் 1 ஆடியன்ஸ் செக்மெண்ட் 1, ஆடியன்ஸ் செக்மெண்ட் 2, ஆடியன்ஸ் செக்மெண்ட் 3 அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்களாக ஒரு ப்ராடக்டை நோட் பண்ணுங்கள். அதாவது உங்கள் பிஸ்னஸுக்கு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை மேலே ஒரு தலைப்பாக போட்டுக்குங்க. போட்டுட்டு 3 ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை கிளியர் பண்ணுங்கள். இதை கூகுள் சர்ச்சில் போய் இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபி டிசைட் பண்ணுறீங்க அப்படின்ற பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஃபோட்டோகிராஃபி ஃபார் அப்படின்னு டிசைட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி செக் பண்ணி அதை வந்து 1, 2, 3ன்னு 3 செக்மெண்ட் ஆஃப் பாயிண்ட்டை, 3 செக்மெண்ட் ஆஃப் கண்டென்ட்டை நீங்கள் வந்து எடுத்து வைங்க. இப்போ நான் இதில் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு மென்னுக்கான ஒரு ஷாம்பு, உமனுக்கான ஒரு ஷாம்பு, ஹேர் ஃபாலுக்கான ஒரு ஷாம்பு, டேண்ட்ரஃப்கான ஒரு ஷாம்பு அப்படின்றத 4 கீவேர்டு, மென், விமன், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அப்படின்னு 4 விஷயத்தை எடுத்துருக்கிறேன். இப்போது அடுத்து 2ஆவதாக ஒரு டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூலோட பேர் கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூகுள் ட்ரெண்ட்ஸை நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுள் சர்ச்சிலேயே போய் கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் பட்டன் பக்கத்தில் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோர்ன்ற இடத்துல நான் இப்போ என்ன டைப் பண்ணுறேன்னா, ஹெர்பல் ஷாம்பு அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் சர்ச்ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுது, ஹெர்பல் ஷாம்புவோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு காட்டிடுச்சு. இதில் நான் எந்த கண்ட்ரியை டார்கெட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை எந்த கண்ட்ரியை நான் டார்கெட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தமிழ்நாடு. ஸோ அப்படிங்கிற கண்ட்ரியை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பக்கத்தில் என்ன செலக்ட் பண்ணுறேன்னா, கடந்த எத்தனை மாதத்துலேயோ எத்தனை வருஷத்துலையோ எவ்வளோ பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க, எவ்வளோ பேர் இதை சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, தேடி இருக்காங்க கூகுளில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் எத்தனை மாதம், இப்போ 12 மாதம் அப்படின்ற பாஸ்ட் 12 மந்த்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, கடந்த 12 மாதத்தில் இந்த ஹெர்பல் ஷாம்புவை பற்றி யார் யாரெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்களோ அதோட ஓவரால் ஒரு பர்சன்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த கீவேர்டை, இது வந்து ஒரு கீவேர்டுன்னு சொல்லுவோம். இந்த மென், விமன், ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை பீப்புள் அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ ஹெர்பல் ஷாம்பு கொடுத்துட்டு பாஸ்ட் 12 மந்த்ஸ்ன்னு கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே வந்துடுது ஒரு ப்ளூ கலரில் எனக்கு ஒரு டிக்காகி எனக்கு வந்து ஹெர்பல் ஷாம்பு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிறதுல ஆட் பண்ணி அதில் மென் ஷாம்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். மென் ஷாம்புன்னு கொடுக்கும்போது ஹெர்பல் ஷாம்புவை விட இந்த கீவேர்டை நான் பயன்படுத்தலாம் அப்படின்னு எனக்கு சஜஷன் காட்டுது.
அதாவது ஹெர்பல் ஷாம்புன்னு நீ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, அந்த பேரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீ மென் ஷாம்புன்னு வந்து யூஸ் பண்ணு. அதாவது ப்ரொமோட் பண்ணும்போது மென் ஷாம்பு எங்கே ப்ரொமோட் பண்ணுன்றதுலாம் நம்ம பின்னாடி ஒன்று வேணும் பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட் பண்ணுற எல்லாமே பின்னாடி நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ மென் ஷாம்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. அடுத்து விமன் ஷாம்புன்னு போடுறேன். போடும்போது மென் ஷாம்புவோட விமன் ஷாம்பு என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது கீவேர்டு. கரெக்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து சரி இந்த மாதிரி எனக்கு செட் ஆகலை, மென் விமன்னா நம்ம பொதுவாக வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. மென்னுன்றவங்க வந்து என்ன, ஒரு ஏஜ் ஆஃப் ஒரு சின்ன இதுலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் அதில் வந்து எங்கேஜ் ஆகுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப அதனால கீவேர்டு இருக்குது. இதோட பெரிய கீவேர்டாக நான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹேர் ஃபால். இப்போ ஷாம்பு அதிகபட்சம் இதுக்கு பயன்படுத்துவாங்க, முடி உதுறதுக்கு, டேண்ட்ரஃப் போகிறதுக்கு, முடி கொட்டுறதை கட்டிப்படுத்துறதுக்கு, அடர்த்தியாக வர்றதுக்கு. ஸோ அதில் நான் அதில் என்ன எடுத்துக்கிறேன்னா ஹேர் ஃபால் ஷாம்புன்னு சொல்லி போடுறேன். இப்போ இந்த ஹேர் ஃபால் ஷாம்புன்னு போட்ட உடனே அதோட கீவேர்டை நான் எப்படி யூஸ் பண்ணலாம்னு காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹெர்பல் ஷாம்பு, மென் ஷாம்பு, விமன் ஷாம்புவை விட இந்த ஹேர் ஃபாலோட கீவேர்டை நீ அதிகமாக பயன்படுத்தலாம்னு எனக்கு சஜஷன் கொடுக்குது. ஸோ அடுத்த கட்டம் டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு சொல்லி போடுறேன். இதை போட்டவொன்னு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இந்த நாளை விட இது அதிகமாக காட்டுது. நிறைய பேர் ஊரில் டேண்ட்ரஃப் கூட இருக்காங்கன்ற கணக்கில் தான் பார்க்க முடியுது. அப்போது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும், இந்த மென் விமன்னால ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு பிரிஞ்சிடுறாங்க. கரெக்டுங்களா? தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கோமே, தமிழ்நாட்டில் மட்டும் 7,79,00,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் மென் விமன் பிரிச்சிங்கன்னா அதிலே பாதியாக பிரிஞ்சிருவாங்க. அப்போ ஆடியன்ஸை நீங்கள் பிரிக்கிறத விட ஹேர் ஃபால்னு பொதுவாக போட்டிங்கன்னா அது காமன் கீவேர்டாக மாறிடும். அப்போ மேக்ஸிமம் நீங்கள் எந்த மாதிரி கீவேர்ட்ஸை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காமன் கீவேர்ட்ஸ், எல்லாருக்கும் பொதுவான ஒரு கீவேர்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான். அதில் ஹேர் ஃபால் ஷாம்பு அப்படின்னு போட்டதுனால அந்த கீவேர்டு எடுத்துக்கலாம். அதை விட டேண்ட்ரஃப் ஷாம்புன்னு போடும்போது அந்த கீவேர்டை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூகுள் ஆட்டோ சஜஸ்டில் உங்களுக்கு எந்தெந்த கீவேர்ட்லாம் காட்டுதோ அந்த கீவேர்டை எடுத்து உங்கள் ப்ராடக்டோட கான்செப்ட், அதாவது உங்கள் ப்ராடக்டோட பேர் வந்து நான் நிஷ்டைன் வச்சிருக்கிறதுனால நிஷ்டைன் கூட வந்து இந்த இடத்துல போடக்கூடாது. கூகுள் ட்ரெண்ட்ஸில் ஷாம்புனா ஷாம்பு, ஹெர்பல் ஷாம்புனா ஹெர்பல் ஷாம்பு, சோப்புனா சோப்பு. அதாவது போய் லைஃப் பாய் கொடுங்க, ஹமாம் கொடுங்கன்ற மாதிரி கடையில் கேட்குற மாதிரி சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி இல்லாமல் என்ன கான்செப்டோ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதை கூகுள் சர்ச்சில் வரக்கூடிய கீவேர்டை எடுத்து இங்கே போட்டிங்கன்னா இந்த கீவேர்டை நீ பயன்படுத்தலாம், இந்த கீவேர்டை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம காட்டிடும். ஸோ இதுதான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இதுக்கு அடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கீ மெசேஜஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ப்ராடக்டை உற்பத்தி பண்ணிட்டீங்க, ப்ராடக்டோட கீவேர்டை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஆடியன்ஸோட செக்மெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, அதை வெரிஃபையும் பண்ணி இப்போ ப்ராப்பராக எந்தெந்த கீவேர்டு யூஸ் பண்ணலான்ற வரைக்கும் வச்சுட்டீங்க. ஓகே, எல்லாம் செட்டாக எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் தயாரித்து வச்சுருக்கீங்களா, அந்த ப்ராடக்ட்டை எடுத்து உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த ப்ராடக்ட்டை பார்த்து இந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், என்னென்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது இந்த ப்ராடக்ட்டை நான் கஸ்டமர்கிட்ட சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன விஷயங்கள்னால கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போவே நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இது ஒரு பிஸ்னஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ராடக்டை தயாரிச்சுட்டு ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு போய் சேர்த்தா மட்டும் பத்தாது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராடக்டை தயாரிக்கும் போதே இந்த ப்ராடக்ட்னால என்னென்ன இஷ்யூலாம் பின்னாடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது என்னென்ன கேள்விகள், இஷ்யூன்னு கூட சொல்ல வேணாம், என்னென்ன கேள்விகள் கஸ்டமர் சைட்லேருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்றீங்க. அந்த கஸ்டமர் உங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்க நீங்கள் வந்து எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகுதுன்னு சொல்லுங்க, எனக்கு ஹேர் உதிருதுங்க, என்னங்க பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களை நம்பி தானே ப்ராடக்ட் வாங்கினேன், என்னங்க பண்ணுறீங்கன்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்கும்போது இது ஒரு ப்ராப்ளம். அப்போது இதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது, இந்த ப்ராடக்ட்னால எங்கெங்கே இருந்தெல்லாம் பிரச்சனை வரும்ன்றதை இப்போவே ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸை இப்போவே நீங்கள் நோட் பண்ணி கிளியர் பண்ணி வச்சிடணும். சரி, ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொருளை வாங்கினாரு, போய் அவர் யூஸ் பண்ணி பார்த்தாரு, அவருக்கு முடி வளரல, ஆனால் முடி கொட்டிருச்சு. கரெக்டுங்களா? என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம திங்க் பண்ணுறோம். இப்போ நம்மளே திங்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணுறோம். பண்ணிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட், அப்போது ஒரு ஷாம்புவை ஒரு சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு இன்டர்னல் யூஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் யூஸாக இருந்தாலும் சரி, நம்ம உள்ளே எடுத்துக்கூடிய உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, வெளியில் தைக்கிற எக்ஸ்டர்னல், வெளியில் தடவுற இந்த ஷாம்பு போட்டு குளிக்கிற சோப்பு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்டர்னல் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் யூஸ் பண்ணும்போது அது இவ்வளோ குவான்டிட்டி தான் நம்ம பயன்படுத்தணும், இவ்வளோ அளவு தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. இப்போது நம்மள்ட்ட ரத்த சுத்தி பானம்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராடக்ட் வந்து பிளட் பியூரிஃபை சிரப்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 15 ml இருந்து ஒரு 30, 50, 40 ml வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இதை ஒரே டைமில் நீங்கள் 1 லிட்டரையும் குடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்?
அதாவது இது உணவு உள்ள எடுக்கிற ப்ராடக்ட். இப்போ வெளியில எக்ஸ்டர்னல் அப்ளை இருக்கக்கூடிய நம்ம ஷாம்பு தான் நம்ம ப்ராடக்டாக நம்ம வச்சிருக்கோம். இந்த ஷாம்புவை நீங்கள் என்ன பண்ணணும், கையில் எடுக்கணும்னா ஒரு மினிமம் ஒரு 10 ml 5 ml இதை வந்து கையில் வச்சுட்டு இதை வந்து டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணாமல் தண்ணி சேர்த்து கையில் தேய்ச்சிட்டு நம்ம அப்ளை பண்ணி குளிக்கணும் அப்படின்றது இதோட முறை. இந்த முறைப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், அதை பயன்படுத்தணும். ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அவர் அந்த கஸ்டமர்னு கேட்டிங்கன்னா, வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஜஸ்ட் இமேஜின் தான் பண்ணுறோம். கஸ்டமர் என்ன பண்ணிருக்காருன்னா, லைட்டாக கொடுக்காம ஷாம்பில் இருக்க மொத்த ஷாம்பையும் கையில் அடிச்சு, அது நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 100 ml கொடுத்துருக்கீங்க. 5 ml பயன்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு 50 ml கையில் ஊற்றி எடுத்து அப்படியே தலையில் அப்ளை பண்ணி வச்சுட்டா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் வரதான் செய்யும். அப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத முன்னாடியே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனையும் எடுத்து வச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், கஸ்டமர் இந்த ஷாம்புவை பயன்படுத்தும் போது அவருக்கு என்னென்ன இடத்துல எல்லாம் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணணும். அதாவது அவருக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா அந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தும் போது இல்லாத மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்க உருவாக்கி இருக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஷாம்பு வந்து நீங்கள் கொடுத்துட்டு இந்த ஷாம்புவை ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதாவது இந்த டிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, கையில் ஊற்றுற மாதிரி நீங்கள் கொடுக்கல. நீங்கள் அந்த ஷாம்புவை மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு கையில் ஊற்றி தேய்க்கணும், திரும்ப மூடி வச்சிடணும், திரும்ப அடுத்த டைம் பயன்படுத்தினா திரும்ப அந்த மூடியை ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஸோ இது அந்த ஆடியன்ஸுக்கு, அந்த கஸ்டமருக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான, அதாவது கஸ்டமரை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக மாற்றணும். அப்போது நீங்கள் உங்கள் பாட்டில் தயாரிக்கக்கூடிய பாட்டில் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்க. ப்ராடக்ட்ல இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ப்ராடக்டை பயன்படுத்தக்கூடிய கஸ்டமருக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாத மாதிரி அந்த ப்ராடக்டோட ஃபினிஷ்டு குட்டை உற்பத்தி பண்ணி நம்ம வச்சிருக்கோம்ல, ஃபினிஷ்டு குட்டை அதை கரெக்டாக அவர் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக பயன்படுத்துறதுக்கான விஷயங்கள் நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அப்போது அந்த கஸ்டமருக்கு மூடி ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு என்ன, ஜஸ்ட் இப்போ டேப் அப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு ஹோல்டு இருக்கணும், அது மூலமாக அவர் ப்ரெஸ் பண்ணாருன்னா அந்த ஷாம்பு வரணும். இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன பண்ணணும், இது கஸ்டமர் சைடில் அவர் கஷ்டமாக இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ ஒருவேளை நீங்கள் உற்பத்தி பண்ண பாட்டில் நீங்கள் கவர் மாதிரி போட்டிங்கன்னா அடுத்த டைமில் இதை மாற்றுறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை நம்ம எடுக்கணும். அப்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அந்த பிரச்சனைகளுக்கான ஆன்சரை, சொல்யூஷனை நீங்கள் முன்னாடியே கொடுத்து வச்சிடுறீங்க. இதை உங்களோட ப்ராடக்டோட இதில் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறீங்க. இது நம்ம கம்பல்சரி பண்ணியே ஆகணும். இந்த கீ மெசேஜஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்துடலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றது. நான் நிறைய விஷயம் பேசினேன், ரொம்ப ஷார்ட்டாக போகணும்னா நம்பர் 1 என்னன்னா, இப்போ கஸ்டமர் சைடில் இருந்து இந்த ப்ராடக்ட்டை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சிடுறீங்க. வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபியூச்சரில் கஸ்டமர் சைடில் இருந்து என்னென்ன கேள்விகள்லாம் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறீங்க. மினிமம் 3 விஷயங்களை நீங்கள் பிக்கெஸ்ட் விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும். நம்பர் 1, நான் சொன்ன மாதிரி ஒரு சாம்பிள் சொன்னேன். ஏன்னா ஷாம்பு வந்து மினிமம் இவ்வளோ தான் பயன்படுத்தணும், அதாவது அளவு இவ்வளோ தான் பயன்படுத்தணும். அதிகமாக அளவு பயன்படுத்தினா முடி கொட்ட இஷ்யூ வரதான் செய்யும், முடி கொட்ட தான் செய்யும். ஸோ இது வந்து நடக்கக்கூடிய ஃபியூச்சரில் கேள்வி வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து கஸ்டமர் பயன்பாட்டுக்கு எளிமையாக இருக்கணும். கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதுக்கு நான் என்ன சாம்பிள் சொல்லியிருந்தேன்னா, மூடியை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணி நம்ம கையில் ஊற்றி ஷாம்பு தலைக்கு தேய்க்காம அது ஜஸ்ட் அதில் ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவர் ஈஸியாக என்ன பண்ணிக்குவார், கையில் ஊற்றி அதை தேய்ச்சிக்குவார். ஸோ இன்னொன்று ஒரு சில விஷயங்கள் சொல்ல விட்டுட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது பாயிண்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, ஒரு உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்டர்னல் யூஸுக்கான ஒரு ப்ராடக்ட் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பிரி டேட்டு அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் உற்பத்தி பண்ணதில் இருந்து அந்த ப்ராடக்டோட எக்ஸ்பிரி டேட் எவ்வளவு வருது, எவ்வளவு நாளைக்குள்ளே நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணி முடிக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணிட்டீங்க, இந்த ப்ராடக்டோட எக்ஸ்பிரி டேட் வந்து 6 மாதம்னு வச்சுக்குவோம். இந்த 6 மாதத்தில் உங்களால் எவ்வளவு பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். உற்பத்தி பண்ணால் இந்த 6 மாதத்துக்குள்ளே எவ்வளோ உற்பத்தி பண்ண முடியும், அந்த உற்பத்தி பண்ண பொருளை இந்த 6 மாதத்துக்குள்ளே எவ்வளவு நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும், எவ்வளவு விற்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் இதெல்லாம் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1ன்னு ஒரு பாயிண்ட்டை போட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபியூச்சரில் நான் சேல்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்தந்த இஷ்யூலாம் வரணும், ஒரு 3 பிரச்சனைகளை நோட் பண்ணி வைக்கணும். அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் அதில் எழுதணும். ரெண்டாவது, கஸ்டமர் ரொம்ப ஈஸியாக எளிமையாக பயன்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் ஒரு 3 விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணணும். அந்த 3 விஷயங்களுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதணும். 3வது, நீங்கள் உற்பத்தி பண்ண ப்ராடக்டோட எக்ஸ்பிரி, அதாவது அது எத்தனை நாளைக்கு அப்புறம் கெட்டு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணதுலேருந்து அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடிக்குள்ளே இந்த ப்ராடக்ட்டை எவ்வளவு நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜிக்குள்ளே வர்றது. இதுக்கு ஒரு 3 பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி வைக்கணும்.
ஸோ இதுதான் இந்த மார்க்கெட் ரிசர்ச் அப்படிங்கிற கான்செப்டில் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்ட் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். அது சர்வீஸ் ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கலாம், ப்ராடக்ட் ரிலேட்டட் பிஸ்னஸாக இருக்கலாம். இதை மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் பிஸ்னஸில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். ஸோ அதை டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம். ஸோ சர்வீஸ் ரிலேட்டடாக ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ப்ராடக்ட் ரிலேட்டடான ஷாம்பு அப்படிங்கிற ஒரு ரிலேட்டட் எடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்டோ சஜஸ்ட்டில் போயிட்டு அதுக்கான கீவேர்ட்ஸை செலக்ட் பண்ணுறீங்க. நிறையா கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த கீவேர்டை கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேஸ்ட் பண்ணி இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வந்து கடந்த 12 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ 3 மாதத்துலையோ சர்ச் பண்ணி தேடி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதிகமாக இருக்கக்கூடிய கீவேர்டை எடுத்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது, அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இப்போது உங்களோட ஆடியன்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அதை வெரிஃபை பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து கீ மெசேஜஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ளே வரீங்க. இந்த கீ மெசேஜஸ் கான்செப்டில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா 3 பாயிண்ட்டாக நோட் பண்ணணும். நம்பர் 1, நீங்கள் உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ராடக்ட்னால நாளைக்கு என்னென்ன கேள்விகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிக்கஸ்ட் இஷ்யூ, பிக்கஸ்ட் ப்ராப்ளம் எதுனாலும் இருக்கலாம். இதில் ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் எழுதணும். பிஸ்னஸ் சூஸ் பண்ணிட்டீங்க, ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க, கடைசியில் கீ மெசேஜில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இதை ரொம்ப தெளிவாக நீங்கள் நோட் பண்ணி 3 பிக்கஸ்ட் இஷ்யூஸ், ப்ராப்ளம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்பர் 1, 2, 3 போட்டு அதுக்கான கேள்வி எழுதி அதுக்கான பதில் சொல்யூஷனை கொடுக்குறோம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராடக்ட் கஸ்டமருக்கு கொடுக்கும்போது அவர் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது அதை பயன்பாட்டிற்கு எளிமையாக இருக்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கி இருக்கணும். அதில் ஒரு 3 பாயிண்ட்டை நோட் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆடியன்ஸ் வைஸில் நீங்கள் நோட் பண்ணணும். அதாவது இந்த ப்ராடக்ட்டை டேப்பை வந்து நான் கவர் பண்ணுற மாதிரி கொடுக்காம நான் வந்து ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி கொடுத்தாலோ இல்லை ஜஸ்ட் உள்ள ஹோல் போட்டு அதில் கொடுத்துருந்தாலோ இது பயன்பாட்டுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி இதில் ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணுறீங்க. அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ராடக்ட் எக்ஸ்பிரி. ஸோ அதாவது இந்த ப்ராடக்ட் எந்த நாளுக்குள்ளே கெட்டு போகும். சர்வீஸ் ரிலேட்டடாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் டூரேஷன் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அதாவது இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி ஈவெண்ட் இருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் வந்து உங்களுக்கு நிறைய முகூர்த்த நாட்கள் இருக்காது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒரு 3 செக்ஷன், இப்போ ப்ராடக்ட் இருந்த எக்ஸ்பிரி, இதுனா டைம் டூரேஷன், சர்வீஸ் ரிலேட்டடான டைம் டூரேஷன், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நான் என்ன பண்ணணும், இவ்வளோ அச்சீவ் பண்ணணும், இவ்வளோ சர்வீஸ் ரிலேட்டடான பிஸ்னஸை வந்து நான் எடுக்கணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸ்பிரிக்குள்ளே ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரி முடியறதுக்குள்ளே நான் எவ்வளோ பொருளை சேல்ஸ் பண்ணணும், இதே சர்வீஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா இந்த டைம் டூரேஷனுக்குள்ளே நான் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணி வைப்பீங்க. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோங்க. இதில் ஒரு சில பேருக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கலாம், எல்லாமே புரிஞ்சிருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு பாதி விஷயம் புரிஞ்சிருக்கலாம், பாதி விஷயம் புரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ நம்ம பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த கான்செப்ட்டுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, மூவ் ஆகி போயிட்டே இருக்க முடியாது. அதனால உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ இதை வந்து நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில டவுட் வரும். அந்த டவுட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ், அதாவது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிளாஸ் முழுசாக முடியும்ல, ஒரு நாள் கடைசி நாள் வரும்போது இந்த கடைசி நாள் நான் என்ன பண்ணி தரேன், உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் ஆரம்பத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சா என்னென்ன டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கோ டவுட்ஸ் எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக கிளியர் பண்ணி தரேன். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு ரீகேப், அதாவது ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே வரேன். நம்ம என்னென்ன பார்த்தோம், என்ன பார்த்துட்டு இருக்கோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட கொண்டு போகிறேன். மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த டே அந்த அளவுக்கு கேள்விகள் வராதுன்றதை நம்புகிறேன். அப்படி ஒருவேளை கேள்விகள் வந்தாலும் நான் என் சைடில் இருந்து ப்ராப்பராக உங்களுக்கு பதில் வந்து கம்பல்சரி கிடைக்கும். அதை தாண்டி உங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாகவோ, அதாவது எந்த பிஸ்னஸ் தொடங்குறதுன்னு தெரியல, என்ன விஷயங்கள் நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான கன்சல்ட்டிங், அதுக்கான விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, இந்த வாய்ப்பை கொடுத்த ஹீலர் பாஸ்கர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு இன்னைக்கு டே 1 கிளாஸை வந்து நிறைவு பண்ணுறேன். அன்பு நண்பர்களே, டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் மார்க்கெட்டிங்குடைய முதல் நாள் வகுப்பு நிறைவுக்கு வந்தது. ஹீலர் பாஸ்கருடைய ஃபேஸ்புக், என்னோடய ஃபேஸ்புக் நீங்கள் ஹீலர் பாஸ்கர்னு இருக்கும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா புது புது விஷயங்களெல்லாம் வரும். சரிங்க நண்பர்களே, நாளை 2வது நாள் வகுப்பில் சந்திக்கலாம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.